ஓம் சரவணபவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணோ பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகன் எப்படி என்கிட்ட இருந்து பூ வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமி தாய்க்கு நல்லா அபிஷேகம் பண்ணி அர்ச்சனையும் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி டாபிக் உள்ளே போவோம். நாம சிவனுக்கு உகந்த நாளான அன்னா அபிஷேகம் அன்னைக்கு நடந்த விஷயந்தான் அது. ஸோ அன்னா அபிஷேகம் அன்னைக்கு எனக்கு எப்போவுமே சிவ பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வீட்டில் லிங்கம் இருக்கிறதுனால லிங்கத்துக்கு நான் அன்னத்தை அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நடந்த விஷயம் நான் இன்னொரு நாள் டாப்பிக்கில் போவோம். ஸோ இது நான் அன்னாபிஷேகத்து அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருக்கேன். ஸோ கோயிலுக்கு போயிருக்கிறப்போ நான் பூ வாங்கிட்டு போயிருந்தேன். சரிங்களா, கதம்பம் வாங்கிட்டு கோயிலுக்கு போயிருக்கேன். ஸோ முருகர் கோயிலுக்கு தான் நான் போயிருக்கேன். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, முருகர் நல்ல வெள்ளி கவசத்தில் நல்லா அழகாக இருந்தார். நான் பார்த்துட்டே நின்றுட்டேன். அந்த பூ கையில் இருக்குது. நான் சிவனுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, பூ நான் முருகருக்கு டெய்லி போகிறப்ப வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நான் இப்போ நான் முருகருக்காகன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. நான் சிவனுக்காகன்னு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அன்னாபிஷேகம் கோயிலுக்கு காலையில் வர முடியலே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போயிருக்கேன். அப்போ என்ன இருந்துச்சுன்னா, முருகர்கிட்ட நான் நின்றுட்டு இருந்தவ குழந்தைங்களும் இருக்காங்க. பட் என்னால் அங்கேருந்து நகரவே முடியலை. ஏன்னே தெரியலை. என்னால் அந்த இடத்த விட்டு என்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸு நான் அங்கேயே முருகர்கிட்டையே நின்றுட்டு இருந்தேன். அப்படி நின்றுட்டுருக்கிறப்போ ஐயரும் கேட்குறாங்க, பிரசாதம் வாங்கிட்டீங்களான்னு. நான் வாங்கிட்டேன். பட் அங்கேருந்து என்னால் மூவ் பண்ணவே முடியலை. நானும் யோசிக்கிறேன், எதுக்கு என்னால் போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப சாமி ஆத்மார்த்தமாக கும்புறதுனாலையோ என்னமோ தெரியலை, ஒரு வாய்ஸ் என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் ஒரு உள்மனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உள்மனது என்கிட்ட சொல்லுது, நீ அந்த பூவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. நான் என்ன யோசித்தேன், எதுக்காக பூ, ஏன் என்ன நடக்குது எனக்கு அப்படின்னு நான் யோசித்தேன். இல்லையே, நான் யார் பேசுகிறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சாமியை பார்த்துட்டே நின்னாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போகுது. என்ன அப்படின்னு நான் மறுபடியும் யோசிக்கிறேன். அந்த பூ எனக்கு வேணும், அந்த பூவை நீ எனக்கு கொடுத்து பாரு, உனக்கு நாளைக்கு நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நான் இதை சிவனுக்காக வாங்கியிருக்கேன். சிவன் சிவனுக்காகன்னு பேர் வச்சுட்டு முருகருக்கு கொடுக்க முடியாது இல்லையா. எனக்கு அந்த பூ வேணும், அந்த பூவை நீங்கிட்ட கொடுத்து பாரு, நாளைக்கு உனக்கு நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னே வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் சொல்லுதே அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு 10 நிமிஷம் நான் யோசிச்சிருப்பேன் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு. நான் கோயிலுக்கு போனதும் என்னமோ 7 மணிக்கு. நான் வெளியே 8:15 வெளியே வந்திருக்கேன். முருகர்கிட்ட மட்டும் நான் 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் முருகர்கிட்டயே நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நீ தான் கேட்குற, நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன நடத்தணுமோ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தாச்சு. வெளியே போய் மறுபடியும் ஒரு புது பூ வாங்கி நம்ம சிவனுக்கு அன்றைக்கி அன்னாபிஷேகம் இல்லையா, அதனால அவருக்கு சாத்திட்டு வந்தாச்சு. அப்புறம் கொடிக்கம்பத்துக்கிட்ட நின்றுட்டு முருகர்கிட்ட சொல்லிட்டேன், நீ என்னமோ சொல்கிற, நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் நீ இருந்து என்ன பண்ணணுமோ பண்ணு, நான் என்ன கேட்குறதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட்காக தான் நான் கேட்குறேன். ஸோ ஜாப் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி நான் கேட்டுட்ருக்கேன் அவர்கிட்ட. நான் 8:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அந்த பற்றின ஒரு எண்ணமே எனக்கு போயிடுச்சு. எனக்கு கோயிலில் என்ன நடந்தது அந்த எந்த ஒரு ஞாபகங்களும் எனக்கு இல்லை. அப்போ அடுத்த நாள் காலையில் அதே 8 மணிக்கு என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது என்னாலன்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா, நான் ஜாப் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்குறதுனா அவர் ஜாப் மாற்றணும், அவராகவே மாற்றணும் அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு வந்தேன். அவர் கோயிலில் எனக்கு அது வரைக்கும் எனக்கு மண்டையில் எதுவுமே ஓடவே இல்லை. என்னடா இப்படி திடீர்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் நேற்று கோயிலில் இருந்த நேரத்துக்கும் அடுத்த நாள் காலையில் அவர் சொன்ன நேரமும் ஒரே நேரம்தான்.
நான் 7 மணிலேருந்து 8:15 வரைக்கும் நான் கோயிலில் இருந்தேன். இவர் வந்து அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. நீ இந்த பூவை கொடு, நாளைக்கு உனக்கு நடக்கிறத பாரு அப்படின்னு வந்து அந்த வாய்ஸ் எனக்கு சொல்லுது. நானும் வந்து அதுக்கப்புறம் அது மைண்ட்லேயே இல்லை. அதுக்கப்புறம் அவர் சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டார். என்னமோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு ஆஃபீஸில் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த கோயில் ஞாபகமே வந்தது. இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து கடவுளே நீ இந்த மாதிரிலாம் செய்கிற, நான் உன்னை பார்க்கணும் போல இருக்குது, என்னை பழமுதிர் சோலைக்கு வந்து நீ என்னை கூப்பிட்டா தானே நான் வர முடியும், நீ பழமுதிர் சோலைக்கு கூப்பிடு, நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். அப்புறம் அடுத்த செகண்ட் என் வீட்டுக்காரர் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்துட்டுருக்கேன், நீ பழமுதிர் சோலை போகணும்னு சொன்னல, வா போவோம், ரெடி பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. எனக்குன்னா பாருங்கள் சரியான ஆச்சரியம், என்ன நடக்குது என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து எதுக்காக முருகர் வந்து ஈர்க்கிறார் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து உன்னால் வந்து கரெக்டான பாதையில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து திரி உருவத்திலையும் விபூதி வாசனையாகவும் சந்தன வாசனையாகவும் வந்து எனக்கு வந்து அருள் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இது நிறைய இன்னும் இதில் நான் சொன்னது வந்து ஒரு நாள் நடந்த ஒரு விஷயந்தான் அது. இன்னும் பல விஷயங்களோட நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை வீடியோ. தேங்க்யூ.